நான்காவதாக அவர் மக்களை ஒருங்கிணைக்கும் திறன். அவருக்கு அட்டென்ஷனுக்காக சில விஷயங்கள் பண்றாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அட்டென்ஷனை எப்படி தம் பக்கம் திருப்புறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்களை போய் சேரணும் அப்படின்னா அப்படியான அட்டென்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாதான் உண்டு. ஸோ அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னைக்கு அரசியலை பற்றி, தினசரி அரசியலை பற்றி பேசாதவர்கள் கூட அதை விரும்பி பார்க்குறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? திமுக இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அதற்கு என்ன விளக்கம்? அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? அண்ணாமலை டேட்டாவோட தெளிவா அதை பத்தின முழு விவரத்தையும் எடுத்து சொல்லும் போது அதை மக்கள் கேட்டுக்கிறாங்க. கரெக்டு, இதுதான் ஓகே. அப்போ இந்த இடத்துல திமுக பொய் சொல்றாங்க, இந்த இடத்துல எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு பொய் அப்படிங்கிறது அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் இதை பத்தி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பொய் சொல்றது அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்க பொய்யை ஒரு வரியில கேள்வி மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். அவங்க சொல்லக்கூடிய பொய்கள் எல்லாமே ஒரு வரியானது தான். பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறது, பாஜக நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கு உரிய பங்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது என்ன உங்க அப்பா வீட்டு காசா, ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு தொகுதிகளை குறைக்க போறாங்க, எல்லாமே ஒரு வரி தான். ஆனா நீங்க இந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் விளக்கம் சொல்லணும் அப்படின்னா நீங்க குறைந்தபட்சம் ஒரு குற்றச்சாட்டுக்கு 10 நிமிஷமாவது பேசணும். ஒரு செகண்ட்ல ஒரு வரியில அவன் சொல்லிட்டு போயிடுவான். ஆனா அதை 10 நிமிஷம் உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்றவங்களுக்கு தான் தெரியும் டீலிமிட்டேஷன் என்ன, ஏற்கனவே எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, ஏன் திமுக சொல்றது பொய்ன்னு சொல்றோம், இத்தனையும் நம்ம சொல்லணும். அவங்க பணம் கொடுக்கலன்னு சொல்றாங்களா, நாங்க பணம் இவ்வளவு கொடுத்துருக்கோம், நாங்க இவ்வளவு கொடுக்க வேண்டிய இடத்துல இவ்வளவு கொடுத்துருக்கோம், காங்கிரஸ் கட்சி இவ்வளவுதான் கொடுத்தது, ஆனா பாஜக ஆட்சியில இவ்வளவு வந்திருக்கு, அந்த பணம் எப்படி கால்குலேட் பண்றாங்க, அதற்கான ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலாவை பாஜக அரசு எப்படி கடைபிடிக்கிறது, இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும்.